அன்புக்குரியவர்களே, விவிலிய ஜப வீராங்கனைகள் என்னும் தொடரில் இன்று ஒரு வித்தியாசமான பகிர்வு. அபிகாயில் என்னும் பெண்ணை நாம் 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தில் சந்திக்கின்றோம். இந்த அபிகாயில் நாபால் என்பவனுடைய மனைவி. நாபால் ஒரு மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூடனிடம், இந்த நாபாலிடம் தாவீது பாலை நிலத்தில் தங்கியிருந்த போது உணவு கேட்டு அனுப்பினார் தன்னுடைய வீரர்களை. நாபால் அந்த வீரர்கள் இழிவுபடுத்தி அனுப்பிவிட்டார். ஆகவே தாவீது கோபம் கொண்டு தன்னோடு 400 வீரர்களை சேர்த்து கொண்டு இந்த நாபாலை கொன்று அவனுடைய செல்வத்தை எல்லாம் அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த அபிகாயில் அழகானவர், நுண்ணறிவு மிக்கவர் என்று இந்த அபிகாயிலை விவிலியம் பாராட்டுகிறது. அவர் சென்று பாதியிலேயே தாவீதை சந்தித்து அவருக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுத்து தாவீதிடம் உரையாடுகிறார். இந்த உரையாடல் ஒரு இறைவேண்டல் போல, ஒரு ஜபம் போல அமைந்திருக்கிறது. காரணம், தாவீதுக்கு அவர் ஒரு இறைவாக்கை உரைக்கின்றார். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 28 இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். என் தலைவரே, தாவீதிடம் அபிகாயில் சொல்கிறார், என் தலைவரே, நீர் ஆண்டவரின் போர்களை நடத்துவதால் என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் ஒரு நிலையான வீட்டை உறுதியாக கட்டி எழுப்புவார். ஆகவே தாவீது ஒரு நிலையான ஒரு அரசாட்சிக்கு வர இருக்கிறார் என்பதை ஒரு இறைவாக்காக சொல்லுகிறார் அபிகாயில். அது மட்டுமல்ல, 30வது இறைமொழி, ஆண்டவர் என் தலைவராகிய உம்மை குறித்து தாம் வாக்களித்த நன்மைகளை எல்லாம் செய்து இஸ்ரேலின் அரசராக ஏற்படுத்துவார். கடவுள் தன்னுடைய வாக்குறுதிகளை உண்மையில் நிறைவேற்றுவார் என்று மீண்டும் அவர் இறைவாக்காக சொல்கிறார். அதன் பிறகு 31வது இறைமொழியில் அவர் சொல்கிறார், என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் வெற்றி அளிக்கின்ற போது உம் அடியவளை நினைவு கூர்ந்தருளும். ஆகிய தாவீதிடம்தான் அவர் வேண்டுகோளை வைக்கிறார். ஆனால் இது ஒரு ஜபமாக, இறை வேண்டலாக அமைந்திருக்கிறது. காரணம், ஆண்டவருடைய வாக்குறுதிகளை அவர் நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் தாவீதை ஒரு நிலையான ஆட்சியிலே அமர்த்தப் போகிறார் என்பதையெல்லாம் அவர் ஒரு இறைவாக்காக முன்வைக்கின்றார். எனவே அபிகாயிலுடைய இந்த உரையாடலும் ஒரு இறைவேண்டலாகவே கருதப்பட வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.